முதல் கல்யாணம் தோல்வியில முடிஞ்சதுனால, அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ராதிகா. நம்ம தமிழ் சினிமாவோட மூத்த நடிகையான ராதிகா இதுவரைக்கும் 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல டைரக்டர் பிரதாப் போத்தனை முதல் முறையா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா சில கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கிலாண்டை சேர்ந்த ரிச்சர்ட் அப்படின்றவரை ராதிகா லவ் பண்ணி இரண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கல்யாணமும் ராதிகாக்கு கை கொடுக்காம ஒரு கட்டத்துல பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சரத்குமார் ராதிகாவும் 2001ல அபிஷியலா கல்யாணம் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லக்ஷ்மி. 70s மற்றும் 80s காலத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா கலக்கிட்டு இருந்தவங்க தான் லக்ஷ்மி. இது வரைக்கும் இவங்க 3 கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல பாஸ்கர் அப்படின்றவர் கூட தன்னோட முதல் கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறமா நடிகர் மோகன் சர்மாவை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி. ஆனா அந்த உறவும் அவங்களுக்கு நீடிக்கல. கடைசியா நடிகர் சிவச்சந்திரனை லவ் பண்ணி 3வதா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ லக்ஷ்மி தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அப்பப்போ சினிமாவிலேயே நடிச்சிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அம்பிகா. ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்த அம்பிகா 1988ல இந்தியாவோட மிகப்பெரிய தொழிலதிபர் மற்றும் மிகப்பெரிய நடிகரான பிரேம்குமார் மேனனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கட்டத்துல செட் ஆகாம 1996ல அபிஷியலா விவாகரத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2000 ஆண்டுல நடிகர் ரவிகாந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கை கொடுக்காம 2002லயே பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அம்பிகா இப்ப தன்னோட குழந்தைகள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வனிதா விஜயகுமார். லிஸ்ட் கொஞ்சம் பெருசா தான் போகும், ஆனா நீங்க கேட்டுதான் ஆகணும். முதல்ல வனிதா நடிகர் ஆகாஷ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருந்தாங்க. அது ஒரு 7 வருஷம் போச்சு அப்படின்னு சொல்லலாம். 2007ல 2 பேரும் அபிஷியலா பிரிஞ்சிருக்காங்க. ஆனா அதே 2007ல ஆனந்த் ஜெயராஜ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை இரண்டாவதா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தாங்க வனிதா விஜயகுமார். சரி, இந்த லைஃபாவது ஒழுங்கா போகும்னு பார்த்தா இதுவும் கிடையாது. 2012ல இவங்களுக்குள்ள சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வனிதா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகி பிக் பாஸ்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியா 2020ல பீட்டர் பால் அப்படின்றவரை 3வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த கல்யாணம் 2020லயே விவாகரத்து ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. இந்தியாவிலேயே டாப் நடிகையா இருந்த ஊர்வசி நடிகர் மனோஜ் கே ஜெயனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க கல்யாண வாழ்க்கை போகாம எக்கச்சக்க பிரச்சனைகள்ல முடிஞ்சு கடைசியில விவாகரத்தும் ஆச்சு. அதுக்கப்புறமா 2013ஆம் ஆண்டு சென்னையோட தொழிலதிபரான சிவபிரசாத் அப்படின்றவரை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க ஊர்வசி. அதுக்கப்புறமா தான் தன்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க.